முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதிமுறை செய்து குடிமக்களை காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று தனியே கருதி மதிக்கப்படுவான். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தளபதி அவர்களின் 52வது வயதினை பூர்த்தி செய்து 53வது அகவையில் அடியெடுத்து வைத்துள்ளார் என்பதை அறிந்து பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக அரசியலின் மறுமலர்ச்சி நாயகராக, சொல் வீரர்களுக்கு மத்தியில் செயல் வீரராக, திரைத்துறை மற்றும் அரசியல் துறை என இரண்டிலும் மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையுடன் ஆட்சி புரிபவராக, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் உடையவராக, தூய்மையான ஆட்சிக்கு சொந்தக்காரராக என்றும் விளங்கிக் கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்கள் பல்லாண்டு வாழ்ந்து பல பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். கண்ணுக்கு அழகு இமை, விண்ணுக்கு அழகு மழை, மண்ணுக்கு அழகு மரம், சொல்லுக்கு அழகு தமிழ், தலைமைக்கு அழகு எங்கள் முதல்வர் தான் என்று மக்கள் நினைக்கும் முதல்வருக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். திரைத்துறையின் உச்சத்தில் இருந்தபோது தன்னை ஆராதித்த கோடிக்கணக்கான தம்பிகளுக்காக, தமிழக மக்களுக்காக அத்தனை புகழையும் வசதிகளையும் உதறி தள்ளிவிட்டு மக்கள் சேவைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் நமது முதலமைச்சர். அரசியல் களத்தில் எதிர்கொண்ட பெரும் சோதனைகளையும் அபாண்டமான அவதூறுகளையும் தனது அசாத்திய பொறுமையாலும் மக்கள் பலத்தாலும் முறியடித்து இன்று வென்று காட்டியவர் நம் முதல்வர். அவருக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறருடைய அனுபவங்களை மதித்து கற்றுக்கொள்வதில் நம் முதலமைச்சர் மிகுந்த வல்லவர். வெளியில் உள்ளவர்கள் நினைப்பதை காட்டிலும் தமிழகத்தின் அனைத்து துறைகள் குறித்தும் மக்களின் தேவைகள் குறித்தும் துல்லியமான விவரங்கள் அவருக்கு அச்சு பிசகலாமல் தெரியும். எதனையும் ஆழமாக சிந்தித்து முடிவெடுக்கும் அவரது நிர்வாக திறமை அனைவரையும் வியப்பிலே ஆழ்த்துகிறது. தன் மீதான விமர்சனங்களை தன் செயல்களால் முறியடித்து ஒரு தேர்ந்த ஆளுமையாக தினந்தோறும் அரசை வழிநடத்தும் வித்தகருக்கு, முதல்வருக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தமிழக அரசியலில் புதிய சகாயத்தை படைத்து ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணும் மாண்புமிகு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ வேண்டும் என்று, நம் தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்ற அவர் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து எனது நெஞ்சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவர் சார்பிலும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நடந்த அந்த சம்பவங்களை குறித்து திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட இந்த அவையில் உள்ள அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களும் தங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், துயரத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், ஆறுதலை வெளிப்படுத்தி கடிதம் மூலமாக எங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும், இந்த விதியின் கீழ் சொல்ல வேண்டும் என்றும் என்னை கேட்டிருக்கிறார்கள். இப்போது 110 விதியின் கீழ் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் என்னிடம் அனுமதி கேட்டிருக்கிறார். ஒரு அறிக்கையை படிக்க வேண்டும் என்று அமைச்சருக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு
பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் பெரியபாளையம் அருகே கனியர்பேர் கிராமத்தில் 21/6/2026 அன்று செயின்ட் பீட்டர் அண்ட் பால் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் படிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க படிங்க என்ற தனியார் கடல் உணவுகளை பதப்படுத்தும் தனியார் தொழிற்சாலையில் ஐஸ் பிளாக்ஸ் ஜெனரேட்டருக்கு செல்லும் பைப்லைன் வால்வில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தின் காரணமாக மாண்பு உறுப்பினர்கள் அமருங்கள். மாண்பு உறுப்பினர்கள் அமருங்கள். மாண்பு உறுப்பினர்கள் அமருங்கள். நானா சட்ட விதிகள் முதல்ல 110 விதியின் அரசின் சார்பில் இருங்க. அரசின் சார்பில் சொல்லட்டும். நீங்கள் சொல்ல உட்காருங்க. நான் சொல்றேன். உட்காருங்க சொல்றேன். நீங்கள் சொல்ல விரும்புகிற கருத்துக்களை இன்றைக்கு ஏறத்தாழ 11 பேர் பேச இருக்கின்றார்கள். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிற கருத்து இருங்க. அமைச்சர் இப்போது 110 விதியின் கீழ் விளக்கம் அளிப்பார். இந்த விளக்கத்தில் உங்களுக்குள்ள கருத்துக்களை உங்களுடைய கட்சியின் சார்பில் பேச இருக்கின்றார்கள். பேசுகிறவோ உங்க கருத்தை சொல்ற உரிமை நான் தருகிறேன். இந்த 0 ஹவர் கிடையாது. வினாக்கள் பாருங்க. பிசினஸ் அட்வைசரி கமிட்டியில உட்கார்ந்து பேசுகிற போது வினாக்கள் விடைகள் நேரமும் 0 ஹவர் கிடையாது என்று சொல்லிவிட்டோம். இப்போது இதை பற்றி இந்த கருத்துக்களை நீங்கள் பேசுகிற போது உங்கள் உறுப்பினர் சார்பில் எடுத்து வைக்க நான் அனுமதி அளிக்கிறேன். அப்போது நீங்கள் தாராளமாக பேசலாம். மாண்புமிகு அமைச்சர் பேசுங்க.